பார்வதி அம்மா பேசுகிற தாயிந்தியா நாடு. அரசியல்வாதி எத்தனை கோயில்கள் இடிச்சிருக்கான்னு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறவன் கணக்கில் எடுப்பார். ஐயா எடுப்பார். 10 சட்டம் வரையில் எம்எல்ஏ வரைக்கும் உள்ள தூக்கி செயலறையில் ஏற்றிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. இப்போ உட்கார்ந்து சேர பிடிச்சி ஆட்டுதான். இவருடைய ஆண்டு காலத்தில் எத்தனை கோயில் இடிச்சிருக்கான், எத்தனை பீடங்கள் இடிச்சிருக்கான், எத்தனை சிலைகளை இடிச்சிருக்காங்கிற கணக்கு எடுத்து முடிச்ச உடனே கோயில் எல்லா கோயிலுமே பூட்டிடுவார். எல்லா கோயிலுமே பூட்டிடுவார். புரிஞ்சுக்கோ. அவன் கோயில்களை வச்சு பூரா சாமிகளை வச்சு சாதிகளை வச்சு பூரா ஆடாத ஆட்டம் ஆடுதான். எல்லா நீதிமன்றத்துக்கு வழக்கு ஏற்றுவார். ஏற்றுன 10 சட்டத்தில் எல்லா கோயிலுமே பூட்டிடுவார். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3மே பூட்டிடுவார். பூட்டினோடனே அடி தருமட்டி விழும். கோயில் எந்தெந்த இடம் இருக்குன்னு பாடுறா முட்டா பேலன்னு கேள்வி கேட்பார். முக்கால் சத்தியா புரிஞ்சுக்கோ. சென்னை முதலமைச்சர் கடுக்கடா இல்லை முட்டா பேல கா முட்டா பேல அவன் முதலமைச்சராக இருந்த பீரியட்ல எத்தனை கோயில் சிலைகள் பீடங்கள் விளக்கு தூண்கள் இடிச்சிருந்தானா முதலமைச்சரே உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் எம்எல்ஏ அவன் வீட்டில் இருந்த எம்எல்ஏ பூரா உள்ள போயிடுவான். அடுத்தாப்புல மந்திரியும் உள்ள போயிடுவான். புரியுதா? புரிஞ்சுக்கோடா. வார்டில் இருக்கிறவன் பஞ்சாயத்து போர்டு கணக்கில் தானே இருக்கும் கோயில் அந்தந்த இடங்கள்லாம். அப்போ பஞ்சாயத்து போர்ட்டில் தலைவர் ஓய்தலர் அதை சேர்த்தே உள்ள தூக்கி போட்டுருவார். உள்ளே கொண்டு போய் செயலறையில் ஏற்றிடுவார். முக்கால் சத்தியம் ஏற்றின உடனே பூரா பத்திரப்பதிவில் உள்ள கணக்கு எல்லாமே எடுப்பார். எடுத்த உடனே எல்லாரும் குடும்பியை பிடிச்சி தூக்குவார். முக்கால் சத்தியம் தமிழ்நாடு தான் முதல் கணக்கு வச்சதே தமிழ்நாடு தான் மோசம் பண்ணிட்டான். ஐயா கணக்கில் எல்லாம் மாற்றி அடித்து செஞ்ச கணக்கு பூரா தமிழ்நாட்டுக்கார பேரை ஆணும் பெண்ணும் தூக்கி ரிவிட் அடிச்சுடுவார். முக்கால் சத்தியம்.